மத்திய அரசு அறிவித்துள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது கச்சா எண்ணெய் விலை சரிந்து இருப்பதால் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.42 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.25 குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹61.38க்கும் டீசல் 1 லிட்டர் ₹51.34க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெட்ரோல் டீசல் இன்னைக்கு ₹2.50 குறைஞ்சிருக்கு. இதனால் பொதுமக்கள் நல்லா இப்போ நல்லா இதுவாக இருக்குது. நான் பிபிஓவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு நல்லா இது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேட் அதிகமாக இருக்கும்போது கஷ்டமாக ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நல்லா இருக்குது. இதுமாதிரி விலைவாசியும் கொஞ்சமாக குறையும். பெரிய லெவலில் இருந்தது ₹63 பெட்ரோல் டீசலாக இருக்கும்போது இப்போ குறைய காய்கறி எல்லாம் இன்னும் குறைய மக்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா தான் இருக்குது. ரேட் கம்மியாகிடுச்சு. பட் அக்கார்டிங் டு வேர்ல்டு மார்க்கெட் அந்த மாதிரி கம்மி ஆகலையா? இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன க்ரூட் ரேட் கம்மியாக இருக்குது, அந்த லெவலில் ஒன்றும் கம்மியாக பண்ணவே இல்லை. இது கம்மி பண்ணுறது சும்மா ஐ வாஷ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்மி வரணும். அப்புறம் தான் அது கொஞ்சம் கரெக்டாக லெவல் வரும், இல்லைன்னா லெவலே வராது.